1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக இந்த வார்த்தைகளை சொல்லி தங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு பழக்கம் தான் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், என் இருதயம் அவருக்கு தெரியும் அப்படின்னு. மனுஷன் தான் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி தங்களை சமாதானப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம் நம்முடைய கிறிஸ்தவத்தில் உண்டு. அது தவறல்ல, அது உண்மைதான். ஆனால் நான் இதை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்றத நான் யோசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்றத நான் யோசித்து, அவர் இருதயத்தில் பார்க்கும் பொழுது அவர் என்னென்ன காரியங்களை பார்க்கிறார் அப்படின்றதை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நான் தியானித்தேன். அதுல போன தடவை தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய இருதயத்தை பார்த்து அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை உங்களோடு கூட நான் பேசினேன். நாம் அடிக்கடியாக சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கிருபை எல்லாருக்கும் உரியது. அது பட்சபாதமே இல்லாமல் வேத வசனம் சொல்லுகிறபடி தீத்து நிருபத்துல தேவனுடைய கிருபை பிரசன்னமாகி எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது என்று வாசிக்கிறோம். எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவ கிருபை பிரசன்னமானது. அந்த கிருபை எல்லார் மேலும் இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லார் மேலும் அந்த கிருபை இருக்குது. அவருடைய கிருபையை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய கிருபையை விசுவாசிக்கிற எல்லாருக்கும், யாவரும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் யோனா தீர்க்கதரிசி இப்படியே சொல்லுகிறார், பொய்யான மாயையை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படின்னா பொய்யான மாயை என்று சொன்னால் இந்த உலகத்தின் வழிகளில் நடக்க விரும்புகிறவர்கள், இந்த உலகத்தின் வழிகளில் நடந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகிறவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற கிருபையை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி அவருடைய அனுபவத்தில் எழுதுகிறார். தேவனுடைய கிருபை நம் மேல இருக்கிறது. ஒரு பக்கம் அதை வீணடிக்கிற கூட்டம் இருக்கிறது. தங்களுடைய பலத்திலே, தங்களுடைய ஞானத்திலே, தாங்கள் பார்க்கிற இந்த உலக காரியங்கள் மூலமாக, உலக விஷயங்கள் மூலமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிற எல்லாரும் அவர் கொடுக்கிற கிருபையை போக்கடிக்கிறாங்க. தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்குது. இந்த உலகத்தை உங்கள் கண்கள் பார்க்குமானால் உங்கள் மேல இருக்கிற கிருபையை நீங்க இழந்து போறீங்க, அதை வீணடிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்த்து காரியங்களை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது இதை நாம் சொல்லி ஆகணும். என்னன்னா, தேவனுடைய கிருபை எல்லார் மேலும் இருக்குது. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க எல்லார் மேலும் அவருடைய கிருபை இருக்குது. யாராவது ஒருத்தர், இங்க இருக்கிற ஒருத்தர், என் மேல ஆண்டவர் கிருபை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபை இருக்குது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய குணங்களிலே காரியங்கள் நன்றாய் இருக்குமானால் அந்த கிருபை அவனை உயர்த்துகிறது, அவனை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாருக்கும் அவருடைய கிருபை இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் சொன்னா அவர் கிருபை இருக்குது, என்ன வேணா செஞ்சிடலாம், பாவம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிருபை எப்பவுமே பாவம் செய்யி அப்படின்னு சொல்றதே இல்லை. செய்தாலும் வா என்று அழைக்கிறது. கிருபையை வைத்து இஷ்டத்துக்கு வாழ்கிற கூட்டம் உண்டு, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற கிருபை உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் தாவீதின் இடத்தில் பார்த்தபோது அவருக்கு தெரிந்த காரியத்தை கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வசனம், எழுதப்பட்ட வசனம் யாரை குறித்து பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா தாவீதை குறித்து தான் பேசப்பட்டது. தாவீது தன் குடும்பத்தாரால் கவனிக்கப்படாத ஒரு மனிதனா இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கறதில்ல,
என்னுடைய பார்வையே வித்தியாசம். நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்புற தோற்றத்தை தான் இந்த உலகம் பார்க்கும். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த மாதம் வாக்குத்தத்தம் யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய யோசனைகளை அது பார்க்கிறது. நம்முடைய அசைவுகளை அது பார்க்கிறது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறியணும். அதற்கு வேதத்துல சில தேவ மனிதர்களை, தேவனால் உயர்த்தப்பட்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது அதுல இந்த வசனத்துக்கு பின்பாக காணப்பட்ட, சம்பவத்துக்கு பின்பாக காணப்பட்ட தாவீதை குறித்து கடந்த தடவை நான் பேசினேன். தாவீது அவனுடைய இருதயத்திலே ஒரு காரியம் இருந்ததை தேவன் பார்த்தார். அவனுடைய இருதயத்துல என்ன இருந்தது அப்படின்றத ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:17. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. இதை அவனுடைய குமாரனாகிய சாலமோன் சொல்றான். தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதுக்குள் இருந்தது, அவனுடைய இருதயத்துக்குள் இருந்தது அப்படின்னு சொல்றேன். அதாவது தாவீதுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தது. என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். நமக்குள்ளே இருக்கிற விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். தேவனை குறித்து உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்குது? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குதா? உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஏன் தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார்? பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு பலத்த ஆசீர்வாதத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் கர்த்தர் கொடுத்தார். நல்ல ஞானமுள்ள குமாரனையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற அவனுக்கு அவனுடைய குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற ஆசை இருந்தது. அந்த ஆசையை மகிமையாய் செய்து முடிக்க அவனுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனையே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை மகிமையாய் அவன் கட்டி முடித்தான். தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்துக்குள் வந்தது. இதை குறித்து நான் சொல்லும் பொழுது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தாவீது ராஜாவுக்குள்ள ஆலயத்தை குறித்து ஒரு ஆசை இருந்தது. அவனுடைய வாழ்க்கையே, அவருடைய சங்கீதங்கள்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆலயம் அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப ஆசை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய ஆலயத்துல நான் தங்கி இருப்பதே நாடுவேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை உடையவராய் இருந்தார். நான் கடந்த தடவை சொன்னேன், ஆலயம் என்கிற ஒரு அமைப்பை வேதத்துக்குள்ள இந்த மனிதன் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி ஆலயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசப்படவே இல்லை. ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு தான் இருந்தது. தேவன் இந்த மனிதனை ஆலயத்துக்காக அவர் பயன்படுத்தினார். மோசேயின் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்தையும் அதன் காரியங்களையும் அமைப்புகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தாவீதுக்கு ஆலயத்தின் அமைப்புகளை ஆண்டவர் நிறைய வெளிப்படுத்தினார். அதுல குறிப்பாக ஆராதனை முறைமைகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதெல்லாம் ஆச்சரியமான காரியம். வேதத்தை நாம் அறியும் பொழுது ஆசரிப்பு முறைமைகளை, பாடகர்களை நிறுத்துகிறதிலும், ஆலயத்தின் ஒரு சில முக்கியமான அமைப்புகளை தாவீது மூலமா தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மோசேக்கு அப்புறம் தாவீது மூலமாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். இந்த ஆலயம் நாம் நினைக்கிறபடி ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிற ஒரு, அவ்வளவுதான் வந்துட்டு போறோம்னு நினைக்கிற விஷயம் இல்லை. அவன் தன்னுடைய வெளிப்பாட்டிலே அவன் சொல்லுகிறான். நீங்க வாசிங்க 1 புத்தகம் 28:12. இந்த ஆலயத்தின் காரியங்கள் எப்படிப்பட்டது, எப்படி அவனுக்கு கிடைத்தது அப்படின்றத அவன் சொல்றான் பாருங்க. 1 நாளாகமம் 28:12. ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்ட
படி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும். இவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. இவனுக்கு அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய ஆலய அமைப்பு என்பது கர்த்தருடைய ஆவியினால் அருளப்பட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் முதல்ல அவங்களுடைய இருதயத்துல வரக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு விருப்பம் உண்டாயிருக்கணும். இன்றைக்கு மாசம் முழுவதும் ஒரு வாரம் கூட தவறாம இந்த வருஷம் ஃபுல்லா வந்தவங்க யாராவது இருப்பீங்களா அப்படின்னு சொன்னா நிறைய பேரால இருக்க முடியாது. ஏதோ ஒரு ரீசன் வராம போகிறோம். ஆலயத்துல வருகிறதுல ஒழுங்கு, நேரத்துல ஒழுங்கு, இதெல்லாம் நம்முடைய இருதயத்துல விருப்பம் உண்டாகணும். ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாம இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் காரியம்தான். கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால நீங்க லேட்டா வந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார் தான். நீங்க லேட்டா வரதுனால நீ பரலோகத்துக்கு வானா அப்படின்னு சொல்ல போறது இல்ல. நீங்க ஆராதனையில பங்கு பெறாம அப்படியே பார்க்கறத வேடிக்கை பார்க்கறதுனால நீ பரலோகத்துக்கு வானான்னு சொல்ல மாட்டாரு. அவர் உங்கள் தகப்பன். ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உனக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்கணும். ஆராதனை குறித்து ஒரு ஆசை இருக்கணும். தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகணும். அப்படி ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். தாவீதினுடைய இருதயத்துல நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனா இந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற விருப்பம் ஆண்டவருடைய இருதயத்தை அப்படியே கவர்ந்து கொண்டது. ஏன்னா ஆண்டவர் அசைந்து அவனை ஆசீர்வதிக்கிறதை அந்த பகுதியில் பார்க்கலாம். தாவீதுக்கு ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற விருப்பம் அவன் தீர்க்கதரிசியை அழைத்து அதை சொல்லும் பொழுது தீர்க்கதரிசனத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, தாவீதை நான் ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், அவனுடைய சந்ததியை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. இந்த ஆசைலாம் நமக்கு இருக்குது. ஆனா விருப்பம் இருக்குதா? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல விருப்பம் இருக்குதா? கர்த்தருடைய ஆலயத்துல நான் நிக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துல நான் தூணா நிக்கணும், உண்மையா நிக்கணும், கர்த்தருக்காக நிக்கணும். கர்த்தருடைய ஆலயம் எனக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற சந்தோஷத்தோட இந்த மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்கணும். எத்தனையோ ஜனங்களுக்கு நல்ல ஆலயம், அவங்க இருதயம் சமாதானமாய் போகக்கூடிய ஆலயம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நீங்கள் உங்க இருதயத்துல அதை அனுபவிப்பீர்களானால், கர்த்தர் நல்ல ஆலயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவீர்களானால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இது எந்த ஒரு ஊழியக்காரனை பொறுத்து அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினால் அருளப்பட்ட ஒரு அமைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தினால் இது எழுதி கொடுக்கப்பட்டது, கர்த்தருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இதை அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு ஆசை, விருப்பம் நமக்குள்ள உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விருப்பம் நம்மை ஆசீர்வதிக்கும். தாவீதை கேட்டா அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 27:4 சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் கர்த்தருடைய ஆலயத்துல வர விருப்பப்படுங்க. வைக்கிற நம்ம சபையில ரொம்ப கூட்டங்களை வச்சு உங்களை ரொம்ப டென்ஷன் பண்றது இல்லை. உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு சில நாட்கள் ஒரு சில வேலைகள் தான் நம்ம வைக்கிறோம். தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இது நீங்க செய்யாததுனால உங்களுக்கு சாபம் வரேன்னு நான் சொல்லல. ஆனால் ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வாங்க. ஹல்லேலூயா. தவறாமல் வாங்க, சரியான நேரத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இனம் புரியாத குறைவுகளும் உண்டு. அந்த ஆசீர்வாத குறைவுகளுக்கு காரணம் நம்ம ஆலயத்தை குறித்து நினைத்திருக்க நினைவுதான். உங்க எண்ணங்கள் மாறணும். கர்த்தருடைய ஆலயம் சண்டே ஆயிடுச்சுன்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அந்த விருப்பம் உங்களுக்குள்ள பெருகுச்சுன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தின் மேல இருக்கிற விருப்பம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார். தேவனே அதை விரும்புகிறார். அவர் நம்முடைய தேவன் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ராஜாவாக இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். கடந்த தடவை நான் சொன்னேன், நிறைய
ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு டினாமினேஷன் இருக்குது, ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆலயத்துக்கே போக வேணாம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நாமே ஆலயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நாமே அவருடைய ஆலயம் தான், எதுக்கு தனியா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு பேசுற ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் தேவைன்னா ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கிறாங்க. நான் சொன்னேன், தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் நம்முடைய சரீரம், உண்மைதான். இயேசு கிறிஸ்துவின் ஆலயம் எது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுவீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். அப்ப சின்ன சின்ன கூட்டங்கள் மத்தியிலே அது ஒரு ஆலயமாக அவர் அங்கீகரித்து வருகிறார். இந்த சின்ன சின்ன கூட்டங்கள் சபையாக கூடும்போது பிதாவாகிய தேவன் அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. திரியேக தேவன் சேருகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை புரியாம அனுபவிக்க விருப்பம் இல்லாமல் இருப்பீர்களானால் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? குடும்பத்துல சமாதானம் இல்ல, பிள்ளைங்க சரியில்லை, தடை, காரியம் சொல்றோம். இந்த காரியத்தை குறித்து நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு பேசிக்கான விஷயம் கர்த்தருடைய ஆலயம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம், வாரத்துல ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சரியாய் அவன் போக தன்னை ஒப்பு கொடுப்பானால் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். தாவீதுக்குள்ள இந்த விருப்பம் இருந்தது, தேவனுடைய ஆலயம். அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். நான் மட்டும் நல்லா இருக்கிறேனே, நான் மட்டும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றேனே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போறேனா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா 2 மணி நேரம் ஆகுது, ஒரு டாக்டரை பார்க்கணும்னா 2 மணி நேரம் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷன் போனா எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது, கோர்ட்டுக்கு போனா ஓடினே இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா புத்தகம் 9வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நெகேமியா புத்தகம் 9 அதிகாரம் 9, 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒன்பது, 7, 8. 9ஆம் அதிகாரம். நெகேமியா 9, 7, 8. ஓகே. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த நெகேமியா அவர் தேவனோடு ஒரு ஜெபத்தை செய்கிறார். அந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து அவர் பேசுறார். இந்த ஆபிரகாம் ரொம்ப ஒரு பெரிய தலைவன், விசுவாசத்தின் தகப்பன். அவனுடைய வாழ்க்கை காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. கர்த்தர் அந்த ஆபிரகாம் என்ற மனிதனை வைத்துதான் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினார். அந்த வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நாமும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். இந்த ஆபிரகாமை குறித்து இந்த நெகேமியா சொல்லும் பொழுது ஒரு 2 வசனத்துல அவனுடைய மொத்த வாழ்க்கையை முடிக்கிறார். என்னன்னா, 7வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீ நீதியுள்ளவர். ஆபிரகாமை குறித்து வேதம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சுருக்கமா எழுதுறாரு அப்படின்னா, அவனுடைய இருதயம் உண்மையுள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சாதகமா அவர் நீதி செய்வார், என் இருதயத்தை பார்த்து செய்வாரு அப்படின்னு சொல்லுறது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் கவனப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள உண்மை இருக்குதா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கிருபை உங்களுக்கு உள்ள இருக்கிற உண்மையினாலே அது பல மடங்கு பெருகும். ஹல்லேலூயா. அது உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை பெருக பண்ணும்.
ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய இருதயத்துல உண்மை இருக்கிறதை தேவன் பார்த்தார். அதுதான் வேதம் வெளிப்படுத்துது. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவனுடைய இருதயத்துல பார்த்தது உண்மை. அவனுடைய வாழ்க்கையில உண்மையை நாம் பார்க்க முடியும். ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து எப்படி அந்த மனுஷன் உண்மையுள்ளவனா இருந்தான் அப்படின்றத நாம கவனிக்கலாம். இருதயத்துல உண்மை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒப்பான ஒரு குணம் இல்ல. தேவனை சார்ந்த விஷயத்துல அவருக்கு முன்பாக இருதயத்துல உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உண்மையுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். அல்லேலூயா. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் சேர்ந்து செயல்படும் உண்மைக்கு பின்னாடி. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுடைய உண்மை எப்படி நிக்கணும் அப்படின்னா, நிக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு பின்பாக கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை குறித்து நான் யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு வெர்ஷன்ல இப்படி எழுதியிருந்தது. NLT வெர்ஷன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன்ல இந்த வசனத்தை நான் வாசித்தேன். நெகேமியா 9:8. ஆமென். இந்த வசனம் இப்படியே ஆரம்பிக்குது. when he had proved himself faithful. ஆண்டவர் சொல்றாரு, அங்க வேத வசனம் சொல்லுது, when he had proved himself faithful you made a covenant with him. மத்த டிரான்ஸ்லேஷன்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவன் தன்னை உண்மையுள்ளவன் என்று நிரூபித்த பிறகு அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்தோடைய அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலா நம்ம தமிழ்ல என்ன வாசிக்கிறோம்னா, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அப்படின்னு ஆண்டவர் பார்த்தாருன்னு வாசிக்கிறோம். இந்த மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, அவன் தன்னை உண்மையுள்ளவன் என்று நிரூபித்த பின்பு அப்படின்னு இருக்குது. வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? அவன் தன்னை உண்மையுள்ளவன் என்று நிரூபித்த பின்பு கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னு. அப்ப அவன் தன்னை உண்மையுள்ளவன் என்று நிரூபிக்க அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நினைச்சு அவன் எதையுமே செய்யல. ஆனால் அவனுக்குள்ள அது தானாவே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி அவனுக்குள்ள உண்மை இருந்தது அப்படின்றத நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், நான் சொன்ன தேவனுக்கு கீழ்ப்படிதலிலும் அவரை விசுவாசிக்கிறதிலும் ரொம்ப அழகா தெளிவுள்ளவனாக அவன் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ரொம்ப தெரிந்த காரியங்கள் தான். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரம். நாம் நேற்றைய தினத்துல கூட ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா ஈரே ஆபிரகாமின் தேவன், பார்த்து கொள்வார் என்கிற காரியத்தை நாம் இதே அதிகாரத்துல இருந்து தான் பார்த்தோம். அந்த அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 22வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் 2-3 1 வாசிங்கம்மா. 22வது அதிகாரம் 1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதும் நான் சொல்லும் படி வசனம் சொல்லுது. முதலாவது வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே சேர்ந்துதான் அர்த்தம் தருது பாருங்க. அவன் தன்னை உண்மையுள்ளவன் என்று நிரூபிக்க தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அவன் உண்மையுள்ளவன் என்று நிரூபிக்க, ஜனங்களுக்கு காண்பிக்க, மகிமைப்படுத்த, அவனை ஆசீர்வதிக்க, அவனோடு உடன்படிக்கை பண்ண தேவனே உதவி செய்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இன்னைக்கு யாருக்கெல்லாம் சோதனை வேணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷமா ஆமேன் அப்படின்னு சொல்லுவீங்க? நம்மளுக்கு ஆண்டவருடைய சோதனையை நாம பழக்கப்படலை, அனுபவப்படலை. அந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அடிக்கடி சொல்லுகிறது உண்டு.
தேவன் சார்ந்த விஷயத்துல சோதனை என்பது ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஆங்கிலத்துல டெஸ்ட் ஒன் அப்படின்ற வார்த்தை இருக்கு, டெம்டேஷன் அப்படின்ற 2 வார்த்தை இருக்கு. சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் வேதனைப்படுத்துறாரு அப்படி இல்லை, நமக்கு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். எக்ஸாம் எழுதினா தானே பாஸ் பண்ண முடியும். எக்ஸாமே எழுதாம எப்படி அடுத்த கிளாஸ் போக முடியும்? நாம் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த காரியத்துக்கு, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தேவன் வைக்கிற டெஸ்ட் தான் சோதனை. ஆபிரகாமை அவன் உண்மையுள்ளவன் என்று நிரூபிக்க கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இந்த சோதனை அவன் எப்படி காரியங்களை அவனை மாற்றுது அப்படின்றத நாம பார்க்கிறோம். 3வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் குமாரனை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்கப்புறம் நடந்த காரியங்களை ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து போதுமா? என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வேலைக்கு அவன் போறான். எப்போ ஆண்டவர் சொன்னாரு, எப்போ சொல்லியிருப்பாரு? ஒரு குத்து மதிப்பா நைட்ல சொல்லியிருப்பார். ஏன் எப்படி சொல்றான் சொல்லுங்க? நைட்ல சொல்லியிருப்பாருன்னு. அதிகாலையில எழுந்து போயிட்டான். காலையில சொல்லியிருந்தான்னா அவன் சாயங்காலமே கிளம்பியிருப்பான். ஆண்டவர் சொன்ன விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்றத பொறுத்து அவனுடைய ஆக்ஷன் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாலையில் எழுந்து அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய உடனடியான கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கிறோம். இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், ஆண்டவருக்கு கொடுக்கிற இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். சொன்ன உடனே அவன் கீழ்ப்படுகிறான். ஏன்னா நைட்டு சொன்னார்னா அதுக்கு மேல நடுவில் கிளம்ப முடியாது. தூங்கி எழுந்து உடனே அதிகாலையில கிளம்பிட்டான் பாருங்க. தேவன் இன்றைக்கு எவ்வளோ பேசுறார், எவ்வளோ காரியங்களை உங்களோட பேசுறார், ஆலயத்துல பேசுறார். கீழ்ப்படுகிறதுல நாம் தாமதப்படுகிறோம். சொன்ன உடனே கீழ்ப்படுகிறது இல்லை. லோத்தை குறித்து பாருங்க, ஆண்டவர் அனுப்பி சொல்றாரு, அவங்க தாமதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. லோத்தினுடைய வாழ்க்கையில தாமதம் பண்ணும் போது ஆண்டவருடைய கிருபை வருது, இரக்கம் வருதுதான். ஆனால் அழிவுல சிக்கி கொண்டாங்க. மனைவி வீணாய் போனாள். தேவன் ஒன்றை சொல்லுவார், ஆனால் உடனே கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கீழ்ப்படிதலும் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் நம்மை உண்மையுள்ளவர்களாக நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. எதையும் யோசிக்கல, ஆண்டவர் சொன்னார்னா நான் செய்வேன், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லட்டும், நான் செய்யறேன், இதுதான் உண்மை. நீங்க அந்த மனுஷனை குறித்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த விஷயத்தையும் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்களா, இது எப்படி சாத்தியமா, எதுவுமே பேசின மாதிரி வேதத்துல சொல்லப்படவே இல்லை. எந்த வார்த்தையும் அந்த வசனத்துக்கு பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு. 2வது வசனத்துல நீ அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 3வது வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ இல்லையோ, ஆனால் அந்த மனுஷன் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்ச பாருங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் ஒன்ன சொன்னார்னா, இந்த ஆண்டவர் தான் சொன்னாரா, நமக்கு சாதகமா இருக்குதா, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். செய்யறதுக்கு நாம யோசித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறதற்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த 3வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவன் தகனபலிக்கு போறான் அப்படின்னு அவன் மனைவி கிட்ட இவன் சொல்லல. தகனபலி கொடுக்க போறான். ஆண்டவருக்கு தகனபலி கொடுக்கணும்னா ஆடு தேவை. ஆடு எடுக்காம போறான். இவன் பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு பிள்ளைய கொடுக்கணும்னு சொன்னார். ஒருவேளை மனசுல அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்து, கடைசியில ஆண்டவர் மனசு இறங்கிடுவார். எனக்கு தெரியும், அவரை பத்தி எனக்கு தெரியும், அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அதனால கூட ஒரு ஆடை கூட்டுன்னு போவோம் அப்படின்னு கூட்டுன்னு போல. அவன் தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசத்துல எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் அப்படியே யோசனையே இருக்குது. மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் பொல்லாங்குமா இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஆண்டவர் ஒன்று சொன்னா அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்தால் அவர் நடத்துவார். மனுஷிகமா யோசிக்கவே கூடாது.
கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆட்டை கூட்டுன்னு போலாம். சப்போஸ் ஆண்டவர் அங்க சொன்னார்னா அந்த இடத்துல எங்க போய் தேடுது மலையில அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கல. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார் என்று அவன் நம்பினான். இது கர்த்தர் மேலே அவனுக்கு இருந்த விசுவாசமும் கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்யறதுக்கு அவனுக்கு இருந்த கீழ்ப்படிதலும் தான் காரணம். ஏன் ஆண்டவர் அவனை உண்மையுள்ளவனாக பார்த்தார் அப்படின்னா அவனுடைய கீழ்ப்படிதலும் அவனுடைய விசுவாசமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் சொன்னால் சொன்னபடி செய்யணும் அப்படின்ற தெளிவு அவனுக்குள்ள இருந்தது. ஒரு தேவ மனுஷனை குறித்து, ஒரு மிஷினரியை குறித்து நான் கேட்டேன். அந்த மிஷினரி ரொம்ப தூர தேசத்துல இருந்து மிஷினரி ஊழியம் செய்து, அதாவது இயேசுவை அறியாத ஒரு இடத்துல ஒரு சின்ன படகு, ஒரு போட்டை எடுத்துட்டு அவர் கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்துட்டு ஊழியம் செய்யறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷமா ஊழியம் செய்யறாரு. ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படல. ஒரு ஆத்மா கூட 1 வருஷமாய் ஊழியம் செய்திருக்காரு. ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படல. அவருக்கு ரொம்ப அவருடைய உற்சாகம்லாம் குறைஞ்சி ரூம்ல போய் கதை மூட்டு அழுதார். ஆண்டவரே, எவ்வளோ தூரத்துல இருந்து உமக்காக நான் ஊழியம் செய்ய வந்தேன். எவ்வளவு தூரத்துல இருந்து உமக்காக நான் ஊழியம் செய்ய வந்தேன். 1 வருஷமா செய்யறேன். எவ்வளவு உற்சாகமா செய்யறேன். ஆனா ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலையே. ஆண்டவர் பேசினாரா, நீ வந்த போட்டு எங்க இருக்குதுன்னு கேட்டாரா. அங்கதான் கட்டி வச்சுக்கிறேன். எதுக்கு வச்சுக்கிற? வேலை ஆகலைன்னா திரும்பி போயிடலான்னு. வேலை ஆகலைன்னா திரும்பி போயிடலான்னு ஆண்டு சொன்னார். அந்த போட்டை அறுத்து விடு அப்படின்னாராம். அந்த உண்மையாகவே அது நடந்த சம்பவம் தான். அந்த போட்டை கட் பண்ணி விட்டாராம். அதுக்கு பிறகு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. நம்ம மனசுல ஒரு ஓரத்துல ஆண்டவர் அழைச்சாலும் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு எண்ணங்களை நம்ம வச்சுனே தான் இருக்கிறோம். அது உண்மை இல்லை. கர்த்தரை நம்பி நாம் செயல்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்து நாம் செயல்படுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம். ஆனால் நம்மை உண்மையுள்ளவனாக பார்க்கிறவர் நம்முடைய விரோதிகளை துரத்தி நமக்கு தேசத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துவார். நம்மை ஜாதிகளின் தலைவனாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களை உங்களை தலைவனாக நிற்க வைப்பார். உங்களுக்கு தேவை, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் ஒன்றை பார்க்கிறார். உனக்கு உண்மை இருக்குதா? என்னை குறித்து, என்னை பற்றி உனக்கு உண்மை இருக்குதா? யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. யார் ஒஸ்டா இருக்காங்க வீட்டுல, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, இருக்கட்டும். நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்கிற? ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய இருதயத்தில் அவர் உண்மையை தேடுகிறார். தேவன் உண்மையை பார்க்கிற தேவன். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தில் ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? உண்மையை பார்க்கிறார். ஆலயத்துக்கு வர யாருக்காக வர? எதற்காக வர? கர்த்தருக்காக வர. அப்படிதான் பதில் சொல்லணும். கர்த்தருக்காக நான் வருகிறேன். பாஸ்டருக்காக இல்ல, இங்க இருக்கிற சகோதரர்களுக்காக இல்ல, சகோதரிகளுக்காக இல்ல, கர்த்தருக்காக வருகிறேன். கர்த்தருக்காக வருகிறேன். கர்த்தர் உண்மையை பார்க்கிறார். உண்மையுள்ளவர்களாக இருங்க. யாருக்காகவும் நீங்க நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவும் உங்களை மாத்திக்கொண்டு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நீங்களாக இருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தரை விசுவாசிங்க. அவருடைய உண்மைக்கு நேராக அது உங்களை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல, அவரை விசுவாசிக்கிறதுல சந்தேகங்கள் இனி இருக்கக்கூடாது. நீங்க 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமா, அவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்தான். கிட்ட கூட்டுன்னு போகல. நிறைய ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும் அவனுக்கு. அந்த கட்டையை அடுக்கிறதுக்கு அவன் பிள்ளைய வைக்கணும், பிள்ளைய கட்டணும், நிறைய ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கானா அவன் அந்த வேலைக்காரங்களை கூட்டுன்னு போல. ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் சொன்னதை செய்ய விடாமல் என்னை இவர்கள் தடுத்து விடுவார்களோ, அந்த இடத்துல பாவம், ஐயா வனையா பிள்ளைய போய் இப்படி பண்ணலாமா, அது கட்ட ஆண்டவர் சொல்லிருக்க மாட்டார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன். விசுவாசம் ஒரு பக்கம், அதாவது கர்த்தர் நிச்சயமாய் திரும்பி வர பண்ணுவார். விசுவாசம், கீழ்ப்படிதல்.
ஆண்டவர் சொன்னதை செய்யணும். அதுக்கு தடை எதுவுமே வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னா அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நோக்கி மனுஷன் போனான். இன்னும் அவனுடைய உறுதியை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல அவனுக்கு இருக்கிற உறுதியை கர்த்தர் பார்த்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த மனுஷனை குறித்து நம்பினார் அப்படின்றத நாம் பார்க்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். மறுபடியும் வாசிமா. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஆண்டவர் அதுக்கு பிறகு அவர் கூப்பிடுறாரு. 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் அவனுடைய அப்படியே கீழ்ப்படிதலை பார்த்துட்டே வராரு. அவர் எங்க ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னா, பிள்ளைய படுக்க வச்சுட்டு கையை ஓங்கும் போது இல்ல, அவன் கத்தி எடுக்கும் போதே ஆண்டவர் பேசிட்டார். நீங்க நல்லா நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்து தப்பா நினைச்சிருப்பீங்க. அவன் வந்து வெட்டும் போது அப்படி ஜஸ்ட் மிஸ் படத்துல பாக்குற மாதிரி ஆண்டவர் வந்து செஞ்சாரு அப்படின்னு. அப்படி இல்ல. அவன் நல்லா அந்த வார்த்தை வாசிமா 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். தன் கையை நீட்டி கத்தியை எடுத்து அவனை வெட்ட போனான்னு சொல்லல, வெட்டும்படிக்கு அவன் கத்தி எடுக்கிறான். கத்தி எடுக்கும் போதே ஆண்டவர் பேசிட்டார். ஹல்லேலூயா. அவன் இருதயத்துல அவ்வளவு உண்மை இருந்தது. ஆண்டவர் தெரிஞ்சிச்சு. அவனை அவ்வளவு தூரம் நான் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கை அங்க போகும்போதே கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு, இவன் முழுசா கீழ்படிஞ்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100% அவன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். உண்மை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் இருக்கிற உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசத்தை நாம் உடையவர்களாக இருக்கணும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான் அவருடைய உண்மைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் நான் ஐயோ இன்னைக்கு எனக்கு விசுவாசம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் இல்லை. விசுவாசம் என்பது அது ஒரு தீர்மானம், அது ஒரு செலக்ஷன். நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆபிரகாமை குறித்து பார்த்தீர்களானால் அவன் எப்பொழுதுமே தேவனை விசுவாசித்துக் கொண்டே இருந்தான் அப்படின்னா இல்லவே இல்லை. அப்படி இல்லை. அவனுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீ குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இவனை என் பிள்ளையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றான். அது ஒரு விசுவாசமே இல்லையே. ஆண்டவர் சொன்னதை நம்புற மாதிரி தெரியலையே. ஆனா ஏன் ஆண்டவர் அவனை விசுவாசத்தின் தகப்பன் சொன்னாரு அப்படின்னா, விசுவாசம் என்பது தேவன் சொல்லும் போது நீ விசுவாசிக்கிற அந்த தீர்மானம் தான். அவ்வளவுதான். தேவன் சொல்லும் போது நீ அக்செப்ட் பண்ணிட்டியா, அதுக்கப்புறம் அதை வச்சுதான் உன்னை நடத்துவ. அதுக்கு பிறகு நீங்க சோர்வுகள் வரலாம், விசுவாச குறைவுகள் வரலாம், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டேன். அவர் சொல்லும் போது நீ எப்படி விசுவாசிக்கிற, வசனம் வரும்போது நீ எப்படி விசுவாசிக்கிற, அதை பொறுத்துதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது உன்னுடைய டெசிஷன், உன்னுடைய செலக்ஷன். இந்த வழிதான் நான் போனோம் அப்படின்னு நீ தெரிந்து கொண்டு, நான் போற வழியில பிரச்சனைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். அதனால உன் விசுவாசம் கம்மியாகலாம். விசுவாசம் நம்ம சொல்றது ஆண்டவரை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வு உண்டாகலாம். ஆனால் தேவன் அதை பொறுத்து உங்களை நடத்துகிறவர் அல்ல, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி உன்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உன்னுடைய உண்மையின்படி நடத்துகிறவர். நீ விசுவாசித்து கீழ்ப்படிவாய், ஆனால் உன்னை பெரிய ஜாதியாக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை உண்மையுள்ளவனாக கர்த்தர் பார்த்தார். அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, அது உண்மையானதாக இருக்குது. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம். இவனை எப்படியாவது ஆசீர்வதிக்கணுமே, அவனை சோதித்தார். ஹல்லேலூயா. சோதனைகள் உங்களுக்கு வரும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே வரட்டும். சொல்லணும். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. நான் அடிக்கடியே சொல்ல, வாய்ப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. வாய்ப்புகள் கர்த்தர் உங்களுக்கு எந்த சோதனையுமே தீமையாக வைக்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு, ஆண்டவரே நான் கோபமே படக்கூடாது அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கோபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வைப்பாரு. நீங்க எப்படி நம்ம நினைக்கிறோம்னா, ஆண்டவரே இப்பதானே ஜெபம் பண்ண, அதுக்குள்ளேயே சோதனை வந்துருச்சே. அது சோதனை இல்லை மக, சோதனை இல்லை மகன், அது நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்பு. நீ தானே கேட்ட கோவப்படக்கூடாதுன்னு கேட்டல. கோபமே படாத சூழ்நிலையில நீ கோவப்படாம இருக்கிறது இல்லை. கோவப்படுற இடத்துல உன்னை வைக்கும் போது நீ கோவப்படாம இருக்கிறது தான் சரியானது. உன்னை உருவாக்க உனக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வாய்ப்புகளை கேளுங்க. ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் காலங்காலமாய் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு கேலப் பிறந்த போது முதல் பர்த்டே, அந்த பர்த்டே வந்து சண்டே வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பர்த்டே. அந்த நேரத்தில் சண்டேல வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே போறதில்லை. ஒரு மாதிரி தீர்மானமாக இருந்தோம். வளர்ச்சியின் காரியங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளுதலும் விசாலமும் இதில் அதிகமானதுனால சில காரியங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு தீர்மானத்தோடு இருந்த சண்டேல எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடாது, அப்படி இருந்தோம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தையும் கனப்படுத்தினார். சண்டே வந்தது பாருங்க, ஃபங்க்ஷனை வைக்கல, திங்கக்கிழமை வைக்கலாம் அப்படின்னா அந்த வேலையெல்லாம் சண்டே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டே தான் வச்சது. திங்கக்கிழமை கூட வைக்கக்கூடாது, ஏன்னா அந்த வேலையெல்லாம் சண்டேல செஞ்சிருப்போம் அப்படின்னு. ஆண்டவருடைய நாளை விட்டுறணும் அப்படின்னு கர்த்தர் கிருபை செய்தார். டியூஸ்டே நல்லபடியாக நடந்தது, ஒரு குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நடந்தது. 5 வருஷம் கழிச்சு லீலா கிரேஸோடைய பர்த்டே வந்தது, அதுவும் சண்டே தான் வந்தது, ஃபர்ஸ்ட் பர்த்டே. 5 வருஷம் கழிச்சு டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்றேன்னா என்ன, வாய்ப்பு கொடுக்குறார், நீ எப்படி இருக்கிற உனக்கே தெரியணும். அதையும் செவ்வாய்க்கிழமை தான் வச்சோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிலைத்திருந்து நாம் வாழுவோமாக. ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். ஆபிரகாமை பார்த்து அவனை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் இந்த விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் மாறாக, அதாவது உண்மையுள்ளவனாக உங்களை இல்லாமல் பண்ணுகிற காரியம் என்ன? உண்மையுள்ளவனாக இருக்க பண்ணுகிற காரியங்கள் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். உண்மை இல்லாதவனாக உங்களை மாற பண்ணுகிற காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிமா அப்படியே. 7:18. யோவான் 7:18. யோவான் சுவிசேஷம் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கும்பொழுது அவனுக்கு இன்னொரு சம்பவமும் அவனுடைய லைஃப்ல இருந்தது. என்ன அப்படின்னா, ஆதியாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 21, 22, 23 நீங்க வாசிப்பீர்களானால், நான் வாசித்த வசனங்கள்லாம் அதை சேர்த்து நான் பேசுறேன், நம் நேரம் இல்ல. 14:21. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, என் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்துல இருக்கிற விஷயத்தை பாருங்க. ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்குனேன்னு இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது காரணம் அந்த பிரதர்பா, அந்த கூட்டம்பா, இந்த ஜனங்கப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், இவரை விட ஒரு பெரியவர் யார் இருக்கிறார்? ஹல்லேலூயா. அவரை விட ஒரு பெரியவர் நமக்கு தேவையில்லை. அவனுடைய இருதயத்துல கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு இருதயத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. வேதவசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவனுடைய இருதயம் எல்லாம் தேவன் மேல இருக்கிற விசுவாசமும் அவருக்கு கீழ்ப்படிதலும் நிறைந்திருந்ததுனால, உண்மை இருந்ததுனால அவன் சொல்றான், கர்த்தர் என்னை நடத்துவார், நீ என்ன பணக்காரன் ஆக்க வேணாம், உன்னுடைய நீயே வச்சுக்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பார்த்தார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றினார். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். நாம் வாசித்தோம், சுயமாய் பேசுகிறவன், யோவான் 7:18, சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். அதாவது உண்மைனா என்ன அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது.
தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் தான் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்களை ஆண்டவர் வைத்த இடத்துல உங்களுடைய சுய மகிமையை தேடாம உங்களை அனுப்பினார்ல ஒருத்தர், அவருடைய மகிமையை தேடுங்க. அவன் தான் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. எனக்கு எந்த மகிமை வேணாம், என் தேவனுக்கு எல்லாம் கிடைக்கட்டும், அவர் மகிமைப்படட்டும். நான் சிறுகணும், அவர் பெருகணும். அல்லேலூயா. நான் சிறுகணும், இயேசு பெருகணும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நான் காண்பிக்க, என்ன பந்தாவா காட்ட நான் விரும்பல. இயேசுவை என்னில் பார்க்கட்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை என்னில் பார்க்கட்டும். சுயமாய் பேசுகிறவன் உண்மை இல்லவனுக்கு ஆப்போசிட்டான ஆளு. உங்களுடைய சுயமாக நீங்க காரியங்களை யோசிப்பீர்களானால், உங்களுடைய சுயத்துக்காக நீங்கள் காரியங்களை செய்து செயல்படுவீர்களானால், உங்களுடைய உண்மை தன்மையில கேடு இருக்குது. கர்த்தருடைய கண்கள் உங்களுடைய இருதயத்தை பார்க்குது. உங்களுக்குள்ளே உண்மை இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்குள்ளே சுயம் இருக்குமானால், என்னுடைய விஷயம் எனக்குன்னா யாரை வேணா நான் டேமேஜ் பண்ணிடுவேன், எனக்குன்னா யாரையும் பார்க்க மாட்டேன், எனக்கு உள்ளதை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு நினைக்க. அப்படி இருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இல்லைன்னு அர்த்தம். சுய மகிமை தேடுகிறவன் உண்மையுள்ளவன் இல்ல. தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா மகிமையும் அவருக்கே உரியது. 24 மூப்பர்கள் சிங்காசனத்திலே மகிமையாய் வைக்கப்பட்டாங்க. ஆனா அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர்களுடைய மகிமையை அவங்க தேடல. அவங்க எல்லாம் கிரீடங்களை, கொடுத்த கிரீடங்களை அவர் பாதத்துல வைத்தாங்க. அவருடைய மகிமையை தேடுகிறவர்கள் உண்மையுள்ளவர்களாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு உண்மையுள்ளவனாக நான் வாழ விரும்புறேன். என்னை நீங்க அப்படி நம்பிதானே அழைச்சிங்க. என்னுடைய சுயம் சாகட்டும். கண்களை மூடி தள்ளப்பட்ட கல்லாக இருந்த என் வாழ்க்கையை கோபுரமாய் மாற்றிட வந்தவரே. தள்ளப்பட்ட கல்லாக இருந்த என் வாழ்க்கையை கோபுரமாய் மாற்றிட வந்தவரே. கிருபையினாலே உயர்த்தினீரே. கிருபையினாலே உயர்த்தினீரே. உமக்காய் ஓடிட பலன் தாருமே. உமக்காய் ஓடிட பலன் தாருமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே. ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே. ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. எதை வைத்து என்னை நீ இவ்வளவாய் நம்பினி? கனமான ஊழியத்தை கொடுத்தவரே. எதை வைத்து என்னை நீ இவ்வளவாய் நம்பினி? கனமான ஊழியத்தை கொடுத்தவரே. பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே. இன்னும் வைராக்கியமாய் நான் வாழ்ந்திடவே. வைராக்கியமாய் நான் வாழ்ந்திடவே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே. செய்யணுமே, சாட்சியாய் மாறணுமே. மாம்சங்கள் தள்ளப்பட்ட கல்லாக இருந்த என் வாழ்க்கையை மாற்றிட வந்தவரே. ஓ, தள்ளப்பட்ட கல்லாக இருந்த என் வாழ்க்கையை
கோபுரமாய் மாற்றிட வந்தவரே, தள்ளப்பட்ட கல்லாக இருந்த என் வாழ்க்கையை கோபுரமாய் மாற்றிட கிருபையினாலே உயர்த்தினீர், கிருபையினாலே உயர்த்தினீரே, கிருபையினாலே உயர்த்தினீரே, உமக்காய் ஓடிட பலன் தாருமே. சொல்லாம, உமக்காய் ஓடிட பலன் தாருமே. மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே. எல்லா சுயங்கள் சாகட்டும், மாம்ச எண்ணங்கள் யோசனைகள் சாகட்டும். நம்முடைய இருதயத்தின் பிரகாரம் நடக்கிற வாழ்க்கை மாறட்டும். மனுஷிகமாய் யோசிக்கிற யோசனைகள் மாறட்டும். தேவனை விசுவாசிக்கிறதில்லை, தேவனை நம்புகிறதில்லை. என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தீர் என்று பார்க்கிறோம். நீங்க சொல்லுங்க, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த வாழ்க்கையை கொடுத்து, இந்த ரட்சிப்பை கொடுத்து சாகணுமே. எதை வைத்து என்னை நம்பினீர் சொல்லாமா? எதை வைத்து என்னை நீ இவ்வளவாய் நம்பினீர்? எதை வைத்து என்னை நீர் இவ்வளவாய் நம்பினீர்? கனமான ஊழியத்தை கொடுத்தவரே, பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே. இயேசுவே, உமக்காக வைராக்கியமாய் வாழ, ஓ வைராக்கியமாய் நான் வாழ்ந்திடவே, வைராக்கியமாய் நான் வாழ்ந்திடவே. மாம்சங்கள் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே. ஆண்டவரே, என் மாம்சம் சாகணும் சொல்லுங்க, என் சுயம் சாகணும். உண்மையுள்ளவனாக நான் நிற்க விரும்புகிறேன். இயேசுவே, இயேசுவே, உண்மையுள்ளவனாக என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, என்னை உண்மையுள்ளவனை நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி நான் கவனமா நிறைவேற்றணுமே. ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்காக சேவை செய்ய அவர் உங்களை அழைத்திருக்கிறார். மகனே, மகளே, எனக்கு ஊழியம் இல்லை நீ சொல்லவே முடியாது. உன்னுடைய கருத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் பார்க்கிற பார்வை உண்டு. உன்னுடைய இதயத்தை உண்மையுள்ளதாக பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீ சொல்லு, ஆண்டவரே, என்னுடைய சுயம் சாகணும், என்னுடைய மாம்சம் சாகணும், உமக்கு முன்பாக உண்மையுள்ளவனா இருக்கணும். நீ கொடுத்த இந்த ஊழியத்தை, நீ என்னை நம்புகிற நம்பிக்கை நான் நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் மாறணுமே. என்னை உண்மையுள்ளவன நம்பி இந்த ஊழியத்தை நீ கொடுத்தீ கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. உண்மையுள்ளவனாய் நான் நிறைவேற்றணுமே. உண்மையுள்ளவனாய் நான் நிறைவேற்றணுமே. எங்களை உண்மையுள்ளவர்களாக பார்க்க விரும்புகிற அன்பின் தேவனே, எங்களை ஆசீர்வதிக்க எங்களிடத்தில் உண்மை உண்டா என்று பார்க்கிற நல்ல தேவனே, இன்றைக்கு எங்களுடைய சுயம் சாகவும் எங்களுடைய மாம்சம் சாகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை விசுவாசிக்க, உமக்கு கீழ்ப்படிய ஆபிரகாமை போல
எங்கள் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை பின்பற்ற நாங்கள் விரும்புகிறோம். உண்மையில் அவன் வைத்த விசுவாசமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். எங்களை உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக நிறுத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென் என்று சொல்லுங்க.